பார்வையாளர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த வீடியோ பாருங்க. இது படத்துக்கான ஷூட்டிங்னு நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். 63 கேமரா, இது இந்த பறக்கும்ல மேலே அந்த கேமரா, அப்புறம் ஹை ரெசல்யூஷன் இருக்கிற கேமரா, வண்டியில 4 மூலையிலும் கேமரா. நக்கீரன் கோபால் அண்ணன் ஏற்கனவே பேசியிருக்காங்க. அதாவது கரூர் அந்த கூட்ட நெரிசலின் போது அந்த கூட்டத்தை கூட்டினதே ஜனநாயகன் படத்திற்காக ஷூட்டிங்காக தான் கூட்டியிருக்காங்க. இது 2 in 1ஆகவும் நடத்தியிருக்காங்க. இன்னும் மக்கள் சந்திப்பு, இன்னொன்று ஜனநாயகன் ஷூட்டிங்காக தான். அதனால தான் 63 கேமராக்கள் பொருத்தப்பட்டதாக இப்போ அவர் பேசினார். நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? இப்போது அதை நேற்று அந்த ஜனநாயகன் படத்தோட ஆடியோ வெளியீடு, பாடல் வெளியிட்டிருக்கு. அந்த பாட்டில் அந்த ஜனநாயகன் படத்தில் இருக்கிற அந்த கிளிப்பிங்ஸ் காட்சிகள் வந்திருக்கு. அது ஏறக்குறைய உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. இது ஷூட்டிங்காக தான் அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி உயிரிழந்திருக்கு என்று உறுதிப்படுத்தப்பட்டது. இப்போ ஏறக்குறைய அவர் ஒரு அக்யூஸ்டு, அடுத்து ஆதாரத்தோட மாட்டிக்கிட்டாரு, சிபிஐயில் சிக்க போகிறாரு, அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ண போகுது, அது உறுதியாயிடுச்சு. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் இவர் அந்த பாடலில், ஜனநாயகன் படத்தில் பாடல் வரிகள் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கனாக்க, தனக்கென வாழாத, தரத்தில் தாழாத, ஏன் ஒருத்தனும் வாரானே, எப்படி திருத்திட போறானே, ஒருத்தனும் வாரானே திருத்திட போறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு தனக்கென வாழாத அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. 41 பேர் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஓடி போய் ஒளிஞ்சு போனவங்க பார்த்து மக்கள் செத்துக்கிட்டு இருக்கும்போது அதை கண்டு துடிக்காத ஒரு சுயநலவாதியை பார்த்து தனக்கென வாழாமன்னு சொல்றாங்க. ரெண்டாவது திருத்த வர போறானே அப்படின்னா, யாரை திருத்த வர போறாங்க? இவரே செத்த வீட்டுக்கு கூட இளவுக்கு கூட போகாம பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கிறன்ட்டு அந்த மக்களை ஏமாத்து, பர்மிஷன் கேட்கறன்றது மக்களை கிட்ட ஏமாத்திக்கிட்டு அரசன் மேல பழைய போடுறாரு. இளவு வீட்டுக்கு போறதுக்கு யாராவது பர்மிஷன் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆனா அரசு மேல பழிய சுமத்தணும் என்பதற்காக மக்கள்கிட்ட நாடகம் ஆடிட்டு இருக்காரு. இந்த அரசு இப்படி பண்ணுதுன்னா ஆரம்பத்துல இருந்து அரசின் மேல ஓவரா பழிய சுமத்திட்டு இருக்காங்க. அதை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு 41 பேரை கொன்னுட்டாங்க அப்படின்ற அந்த உணர்வே கொஞ்சம் கூட இல்லாம இறந்துட்டாங்களேன்ற உணர்வே இல்லாத இருக்கிறவனை பார்த்து திருத்த வரேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள்ல இவ்வளோ இந்த தாவேக்கா மாதிரி ஒரு தரம் தாழ்ந்த காட்சி ஒண்ணு கூட இல்லை. அவ்வளோ ஒரு மோசமான தலைவர் தான் இப்படி இருக்காருன்னா, அவர் தொண்டர்கள் நேத்து அந்த ஜனநாயகன் படத்தோட ஆடியோ ரிலீஸ், அந்த ஆடியோவை பார்த்துட்டு இந்த பொண்ணு என்ன பேசுதுன்னு பாருங்களேன். ஐயோ, அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. ஐயோ, செம்மையா இருந்தாரு. அவரோட டான்ஸ் தானே வருது, அதை விட வேற மாதிரி. எங்க ஆள் அவரோட இயர் தான் 2026, அவ்வளவுதான். வேற யாருமே நெருங்க கூட முடியாது. அவ்வளோ அழகா இருக்காரு, பாத்தீங்களா? அவ்வளோ அழகா இருக்காரு, அவ்வளோ அருமையாக டான்ஸ் ஆடுறாரு. அதுக்கு தானே நாங்களாம் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்குது அவரை. கட்டாயம் 2026 அவர் தான் வரப்போறாரு. எங்கள் டான்ஸ் ஆடுறதுக்கும் அழகா இருக்கிறதுக்கும், ஒரு தலைவர் முதல்வர் ஆகிறதுக்கும் அழகும் டான்ஸ் தான் ஒரு தகுதியா? இந்த பிள்ளைங்களுக்கு இந்த அறிவு கூட இல்லையே. இந்த கூட்டத்தை கூட்டி இத்தனை பேரை கொண்டுட்டாங்க, அந்த காட்சிகள் அந்த பாடல்ல இடம்பெறுது, அதை பத்திலாம் இதுங்களுக்கு அந்த நியாய தர்மத்துக்கே வரமாட்டேங்குதுங்களே. இவ்வளோ அழகா இருக்கிறாரு, அப்படி இப்படி வர்ணிக்கலாமா ஒரு ஆம்பளைய? இப்படி வர்ணிக்கலாமா பொது இடத்துல? இதுவே ஒரு ஆண் பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆண் பண்ணிட்டா அதை குற்றமாக்கி அவங்கள கேள்வி கேட்குறோம்ல, வழக்கு கொடுக்குறோம்ல. ஒரு ஆண் பண்ணக்கூடாது, ஆனா ஒரு பெண் மட்டும் இன்னொரு ஆணை வர்ணிக்கலாமா? அது தப்பு இல்லையா? ஒரு ஆண் ஒரு முதல்வரா வரத்துக்கும் டான்ஸ் ஆடுறதுக்கும் அழகா இருக்கிறதுக்கும் தான் தகுதியா? இந்த தற்கொலை கூட்டங்களுக்கு இந்த பிள்ளை மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய பொண்ணுங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என் கணவரை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். இது என்ன அருவருப்பா இல்லையா அப்படிலாம் பேசுறது? இதுவே ஒரு ஆம்பளை சொன்னா, எனக்கு என் பொண்டாட்டியை விட அந்த நடிகை தான் பிடிச்சிருக்கு சொல்லலாமா? அப்படி
நடிகை நீ பின்னாடி அப்படி ஒரு ஆம்பளை பொண்ணா நீ உன் புருஷன் பொண்ணாக்கா நீ ஒத்துக்குவியா? அவங்க வீட்டுல அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க புருஷவங்கலாம் கேள்வி கேட்கவே மாட்டாங்களா? இப்படி வெளிப்படையா வந்து உலகமே பாக்குற மாதிரி பேசுறீங்களா? உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களாம் கேட்க மாட்டாங்களா? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் கேட்க மாட்டாங்களா? அசிங்கமா இருக்காதா? அவமானமா இருக்காதா இப்படி பேசுறது? இந்த கட்சியில இருக்கிற தலைவனுக்கு அந்த அவமானம் இல்லை, அந்த ரசிகர்களுக்கு அவமானம் இல்லை. இதுதான் இந்த கட்சியோட நம்ம இப்போ வர வர தமிழ்நாட்டோட சாபக்கேடா அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த போக்கு மாறணும். கண்டிப்பா நம்ம தான் அதை போய் மக்கள்கிட்ட வந்து நம்ம இயக்கம் சார்ந்த கொள்கைகளை பரப்ப வேண்டிய பொறுப்பு இன்னும் இருக்கு. இந்த ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் விஜய் குற்றவாளி என்பது உறுதியாயிடுச்சு. கட்டாயம் அவர் உள்ள போறது உறுதி. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.